அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகவும், மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் நிகழும் நாளாக அமையட்டும். வாங்க இப்ப நம்ம பத்மா முத்துமுருகன் சேனலுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதினா சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். புதினா சிக்கன் ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளும் அதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புதினா சிக்கன் செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து சிக்கன் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்குது, புதினா இருக்குது, உப்பு இருக்குது, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் போடும்போது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாங்க. சரிங்க, இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா புதினாவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் இப்போ புதினா போட்டாச்சுங்க. அது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறோங்க. இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு குறைன்னு எடுத்து அரைச்சி வச்சிடலாங்க. இப்போது புதினாவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு அதில் வடிச்சிட்டு எடுத்து வச்சாச்சுங்க. அதில் இப்போ எண்ணெயை ஆட் பண்ண போகிறோம். இப்போது கடுகு உளுந்த பருப்பு போட்டாச்சுங்க. அடுத்து வெங்காயத்தை போட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்காக வேண்டி வீட்டில் அரைச்சி வச்சு மசால் தூளை போட்டுக்கிறோங்க. இது நல்லா அப்படியே எண்ணெயில் வதங்குற மாதிரி இந்த வெங்காயத்து கூட நல்லா ஆட் ஆகிற மாதிரி நல்லா ரெண்டும் இந்த மாதிரி எண்ணெயும் வெங்காயமும் ஒன்று சேர்கிற மாதிரி அந்த மசால் தூள் எல்லாம் சேர்ந்து இந்த எண்ணெயில் போட்ட உடனே நம்ம மசாலும் வெங்காயமும் சேர்ந்து வர்ற மாதிரி இதை வந்து வதக்கிறணுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினாவை இதில் ஊற்றிக்கிறோங்க. அது இந்த எல்லாத்தையும் ஒன்றா அப்படி கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போடணுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நம்ம புதினா ஊற்றினோடனே அதை கொஞ்சம் வதக்க வச்சாச்சுங்க. அதுக்கு பிறகு இது கூட சிக்கன் எடுத்து போட்டுடலாங்க. இதை அப்படியேவும் நல்லா பிசைஞ்சு மசாலும் சிக்கனும் நல்லா கிளறி எடுத்துடுறோங்க. கிளறி எடுத்துட்டு மீதம் கொஞ்சம் வந்து இது சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கணும். அப்படி ஊற்றும் போது நம்ம மிக்சியில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த புதினா கூட அந்த கொஞ்சம் மசாலா இது கூட நல்லா வேகிறதுக்கு தண்ணியை வந்து அந்த மிக்சியில் இருக்கிற அந்த புதினாவோட சேர்த்து ஊற்றி விட்ருவோங்க. பார்த்திங்கன்னா அழகா இந்த மாதிரி ரெண்டும் இது அடுப்பை வந்து நல்லா ஃப்ளேம் நல்லா வர்ற மாதிரி வச்சுக்கிறணுங்க. வச்சு விட்டுட்டு இந்த சிக்கனையும் கூட இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க. ஊற்றுனதை அப்படியே நல்லா கிளறி விட்டுருக்கலாம். இப்போ வந்து நம்ம கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஏற்கனவே சிக்கனில் உள்ள தண்ணி கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாங்க.
நாங்கள் போடுறது இந்து உப்பு தாங்க. இந்து உப்புலேயும் பொடி பண்ணி வச்சுருக்கிறத தான் போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதினா சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்லங்க. சரிங்க, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.